இன்றைய டாக் வித் முத்தலிஃபில் நாம் ஆலோசிக்க இருப்ப விஷயங்கள். திமுக நேற்று முப்பொரு விழா கொண்டாடி இருக்கிறது கரூரில். இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் டெல்லியில் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த காரசாரமா பேசியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துல அமலாக்கத்துறை மீது டாஸ்மார்க் மீது இருக்கிற ரைடுக்கு தடை வாங்கியிருந்ததுக்கு மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணியிருக்கதா உயர்நீதிமன்றத்தில் நேற்று ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்றைக்கு கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனா நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினே நேற்று உங்களுடைய பிறந்த நாளை தமிழின்பல் சார்பா நாங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அதற்கு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து வாழ்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. இன்னொன்று, நான் பிறந்த நாள் கொண்டாடுறதில்ல, அந்த டேட்டு கூட யாருக்கும் சொல்கிறதில்ல. நேற்று சரி சொல்லும் போது சொல்லிட்டேன். பெரும்பாலும் எங்கேயுமே பண்ணுறதில்ல. நான் வாழ்த்து சொன்னவங்களும் நன்றி. முன்னாடி சொன்ன மாதிரி தானே நேற்று திமுகவோட கரூர்ல முப்பொரு விழா கொண்டாடி இருக்காங்க. அதுல முதல்வர் அவர்கள் வந்து பேசும்பொழுது வந்து செந்தில் பாலாஜியை வந்து பாராட்டி பேசியிருக்கிறாரு. அது எப்பவுமே மாநாடு நடத்துறவங்க பாராட்டி பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம அது பின்னாடி பேசலாம். முதல்ல வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்த வார்த்தை வந்து, இது வெறும் கூடி கலையிற கூட்டமா இருக்காது, இது அறிவு சார்ந்த கூட்டமா பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அண்ணா இசத்தை பேச வேண்டிய எடப்பாடியார் இன்னைக்கு அடிமை இசத்தை பேசியிருக்காருன்னு சொல்லி எடப்பாடியார் மேர்லயும் ஒரு குற்றச்சாட்டை சாடி இருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? நேற்று முதல்வர் வந்து அறிவு சார்ந்த கூட்டம், நாங்கள் வந்து இது கூடி கலைகிற கூட்டம் அல்ல அப்படின்னு பேசுனது, ப்ளஸ் அந்த இவங்க கனிமொழி அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூடி கலைகிற கூட்டம் இல்லைன்னு அவங்களும் அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்படை தோற்கின்ற மாதிரி பேசுனது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இவர்களுடைய சுயம் இருக்கிறது, சுயமாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா இல்லை அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு மாநில கட்சியினுடைய தலைவரையே, ஒரு ஆளுகின்ற கட்சியினுடைய தலைவரையே, ஒரு முதல்வரையே நாடக நடிகர் மாதிரி மாத்திர ஒரே இயக்கம் எதுனா திமுக தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள்ட்ட கலைஞர் இருக்கிற வரைக்கும் மூளையை யார்ட்டையும் வாடகைக்கு எடுக்கல. இப்போ கலைஞர் போன பிறகு கிட்டத்தட்ட 6 ஸ்ட்ராட்டஜி டீம்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு இதை சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி இயங்குவது, என்ன எழுதி கொடுக்குறார்களோ அதை பேசுவது என்றது தான் இருக்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு தேசிய கட்சியுடைய முக்கிய தலைவரை, ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வர்றாருன்னா, அதை யாரோ ஒரு ஊடகம், எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய இதற்காக ஒரு முகத்தை மூடிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதை, ஒரு மாநில முதல்வர், ஒரு கட்சியின் ஒரு 75 ஆண்டு கால விழா இன்னைக்கு கொண்டாடுகின்ற கட்சியுடைய தலைவரும் அதை குறிப்பிட்டு பேசுகிறாருன்னா, அப்போ எந்த அளவுக்கு இவர்களுடைய தனித்தன்மை இருக்குது அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறி. அப்படி வந்தால் கூட பிடிச்சி திட்டி விட்டுறணும். ஏன்னா ஒரு ஒருத்தன் கைக்குட்டியை போட்டு மூஞ்சியை துடைச்சிட்டு வரான்னா, அதை ஒருத்தன் எடுத்து போகிறான்னா, அதை தூக்கிட்டு வர்றீங்க, அதை போய் பேச சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கோபப்படணும். இந்த கோபம் பலருக்கும் இருந்திருக்கு. எது கரெக்டான விஷயம், ஒரு தலைவருக்குரிய தகுதியோடு என்ன பேசுறது, ஒரு நாளாந்தர பேச்சாளர் எதை பேசுறது, அதை வந்து நம்ம எடுத்து பேசலாமான்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மாநில தலைவர் பார்க்கணும். ஆனால் இவர்கள் வந்து கூடி கலைகின்ற கூட்டமல்ல, அறிவு சார்ந்த தலைவர்கள் என்னென்னவோ சொல்லிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊர்ந்த பாடி தவழ்ந்த பாடின்னு பேசுறது, என்னை மரியாதை குறைவாக எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார்ன்றாரு. எங்கேயுமே அவர் வந்து இவரை மரியாதை குறைவாக பேசுனதே கிடையாது. அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டரை விட்டு கேட்க விட்றாங்க. அதே கேள்வி அவங்கள்ட்ட வந்து கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஊர்ந்த பாடி தவழ்ந்த பாடின்னு சொல்கிறதும், ஊர்ந்தேன் தவழ்ந்து வந்து நாங்கள் பதவி பிடிக்கலன்னு சட்டசபையில் பேசுவதும், அதை வந்து என்னங்க நீங்கள் அப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்டால், அதில் ஒரு சுய திருப்தி அடைஞ்சிக்கிட்டு ஏன் பேசக்கூடாதா, இது என்ன அன்பார்லிமெண்ட்ரி வாடா அப்படின்னு கேட்குறதும், இது எல்லாமே நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். ஒரு முதல்வர் பதவி வகிப்பவர் வந்து இந்த மாதிரி விவகாரங்களில் போகக்கூடாது. அது குழந்தைத்தனமாக ரொம்ப அவருடைய அந்த டிக்னிட்டியை கீழே இறக்குற மாதிரி விஷயம்னு சொல்கிறோம். ஆனாலும் நேற்றும் பேசிக்கிட்டே இந்த முதல்வர் முகத்தை மூடிட்டு போகிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தொட்டு பேசுகிறாரு. அதுக்கு ஒரு நாள் உயிர் இருந்ததா? இன்றைக்கி பேட்டி கொடுத்தோன்னா அது உயிர் போச்சு. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? செருப்பு தண்ணியில் முக்கி அடிப்பாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஊடகங்களை ரொம்ப சாஃப்டாக அடிச்சிருக்காரு. நம்மளும் நேற்று சுட்டி காமிச்சது தான். ஒருத்தர் வந்து முகத்தை துடைக்கிறாரு, இல்லை அப்படியே முகத்திலே கண்ணாடி இந்த கர்ச்சீப்பை போட்டு கூட அப்படி சாயிறாருன்னா, அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? போகும்போது அரசாங்க காரில் தான் போகிறாரு, சொல்லிட்டு தான் போகிறாரு, சந்தித்த ஃபோட்டோ வெளிவருது.
அப்புறம் ஏன் முகத்த மூடிட்டு போணும்? அந்த கட்சிக்கு பேச்சுவார்த்தை நடத்தும்போது 2, 3 கார் மாறி போறாருன்னா, உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. மாறி போனாரு. வந்துட்டு சொன்னாரு தகவலு. இல்லாட்டி வெளியாச்சு. ஆனா, இது சந்திப்புன்னு இங்கேருந்து சொல்லிட்டு தான் போறாரு. ஏன் முகத்த அவரு மூடணும்? இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒன்று தானேன்னு, இங்க இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் கூட அத ஒரு "ஏங்க என்ன என்ன சொல்லுங்க. நான் பார்க்கலங்க அந்த விஷுவல காமிங்க" அப்படின்பா. "ஏங்க இதெல்லாம் ஒரு இதுவா? ஒருத்தர் முகத்த துடைக்கிறாரு, இல்ல மூடிட்டு இப்படி ஒரு இதுக்காக போடுறாருன்னா, அத எடுத்துக்கிட்டு முகம் மூடிட்டு ஓடுறார்ன்ற மாரி எப்படிங்க இந்த மாரி நரேட்டிவ் செட் பண்றீங்கன்னு கேட்கணும். என்னன்னா, செந்தில் பாலாஜிய வந்து முடக்க நினைத்தார்களாம். அந்த வழக்கு எப்ப போட்டது? அந்த வழக்க பத்தி யார் பேசுனது? அவர உள்ள தூக்கி வைப்பேன்னு யார் பேசுனது? அப்போ அந்த வழக்கு தான் இவர வந்து உள்ள வைக்கிறது. அந்த வழக்குல தான் உள்ள வைக்கிறாங்க. அப்போ முடக்க பார்த்தார்கள். நாங்கள் விடுவோமா? அப்படி இப்படின்னு இவரு எந்த காலத்துல இருக்காரு? நம்ம இந்த விஷயத்த பேசுறோமே, இது வந்து மீண்டும் பேசப்படும். ஏதோ இன்னைக்கு எடுத்து காமிச்சுட்டாரு. எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜிய பத்தி பேசுனதும், அவரு தம்பிய பத்தி பேசுனதையும் எடுத்து போடுறாங்க. இன்னும் சமூக வலைதளங்கள்ல என்ன வருது? செந்தில் பாலாஜி சட்டமன்றத்துல நீங்கள் மட்டும் அம்மா இல்லை என்றால், இந்த கோபாலபுரத்து கொள்ளை கூட்டம் இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கும். இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் வந்து பேசுறாருன்ற மாரிலாம் பேசுறத எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ முன்காலத்துல என்ன நடந்தது? என்ன வழக்குல இவர் கைதானாரு? நம்ம முட்டு குடுத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் எப்படி குட்டு வாங்குனோம்? அதற்கு பிறகும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஏன் இவர் மினிஸ்டரா இல்ல? அதற்கு என்ன இது எத பத்தியும் பேசாம, கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம பேச தான் பார்க்குறோம். இத எந்த பத்திரிகைகளும் இத வந்து பெருசா இதே நீங்க எடப்பாடி பழனிசாமி இந்த மாரி தான் பேசியிருந்தா, சொல்லுங்கள் மிஸ்டர் நாராயணன், இவரு வந்து இது முதல்வர் வந்து செந்தில் பாலாஜிய பற்றி சொல்லியிருக்கிறாரே, கடந்த காலங்களில் செந்தில் பாலாஜின்னா அந்த பழைய கதையெல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி சிறப்பானவர், அவர் தம்பி சிறப்பானவர், சிறப்பான ஏற்பாடு அப்படி இப்படின்றாங்க. கூட்டம் வந்துச்சு அதுன்றாங்க. கூட்டம் கூட்டுறது டிஎம்கேக்கு, ஏடிஎம்கேக்குலாம் ஒரு மேட்டரே கிடையாது. விஜய்க்கு தானா வரும். ஆனா, அந்த வர்ற கூட்டம் கூட எவ்வளோ வருது? எப்படி வருது? அந்த கூட்டங்கள் ஓட்டா மாறுமான்றது தான் இங்க மேட்ரு. என்ன பண்றது? கண்டிப்பா. அதே மாரி அத தொடர்ந்து வந்து ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாரு. எடப்பாடியார் அவர்கள் என் மேல வந்து தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இருந்தாலும் மா அவரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. நான் முதலமைச்சரா இருக்கேன்ல, பதில் சொல்றேன். என்னோட பேச்செல்லாம் செயல்ல இருக்காது. திட்டங்கள் மூலமா சாரி சொல்ல இருக்காது, செயல்ல தான் இருக்குங்கிற வார்த்தைய சொல்லியிருக்கிறாரு. அவரு மீண்டும் வந்து அவரு பண்ணியிருக்கிற திட்டங்கள்னு சொல்லி அவரு வகைப்படுத்துற திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், அப்புறம் காலை உணவு திட்டம், புது புது நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, ஊட்டச்சத்து உறுதி செய், தோழி விடுதி, கலைஞர் கனவு இல்லம், அப்புறம் தாய்மானவ திட்டம். இதோட சேர்த்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னு சொல்லி திட்டமாக்கிட்டாருன்னா அத. இப்படி அவர் வகுத்து வந்த இந்த திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே இருந்ததுதான். இத வந்து பேர மட்டும் தான் மாத்திருக்காங்கங்கிறது கூட தெரியாம, அல்லது வந்து புதுசா கொண்டது இந்த மகளிர் உரிமை திட்டத்த நம்ம சொல்லலாம். அந்த விடியல் பயணங்கள நம்ம சொல்லலாம். மகளிர் உரிமை திட்டம் கூட மகளிர் உரிமை திட்டம் கூட புதுசு கிடையாது. அதுவும் கமலஹாசன் சொன்னதெல்லாம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. அவர் ரூ. 1500 சொன்னாரு. இவங்க ரூ. 1000 சொல்லி போட்டு கொண்டு வந்தாங்க. அதனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது. இன்னொன்னு ஒரு திட்டம்னா, அதுக்கு நீண்ட கால ப்ளஸ் அந்த திட்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கணும். இப்ப கறவை மாடுகள் திட்டம்னா, அந்த கறவை மாடுகள் குடுத்ததுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் மூலியமாக பால் உற்பத்தி பெருகும். அந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் மேம்படும். ப்ளஸ்ஸு அந்த மாடுகள் மேலும் கன்று ஈன்று அது வளர்ந்து, இந்த மாரி வரும்பொழுது, அடுத்தடுத்து அந்த இதுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு குடும்பவுடைய பொருளாதாரம் மேம்படும். அ அந்த கம்யூனிட்டியுடைய பொருளாதாரம் மேம்படும். இது வந்து கிராம பொருளாதாரம்ன்றது ரொம்ப முக்கியன்றது. லேப்டாப் குடுத்தாங்கன்னா, லேப்டாப் படிக்கிற மாணவர்கள், அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும். இந்த மாரி ஒவ்வொரு திட்டம் இப்ப சமத்துவபுரம் கலைஞர் கொண்டு வந்தாருன்னா, அது ஏழை மக்களுக்கு ஒரு இது வந்ததுன்றான். அந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கூடுதல் மதிப்பெண்கள் இந்த மாரி கொண்டு வந்தாருன்னா, அது ஒரு யூஸா இருக்கும். இப்ப 7.5% நீட்டு கொண்டு வந்தாங்கன்னா, அது ஒரு இது. ஆனா, நீங்க ரூ. 1000 மகளிருக்கு குடுக்குறேன், மகளிர் உரிமை தொகைன்னா, ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி ரூவா. இப்ப அது ஜாஸ்தியாயிடும். கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூவா ஆயிடும். அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வகையில அது பயன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. காசு இப்படி குடுத்துட்டு, இப்படி டாஸ்மார்க்கோ, இல்ல மத்த விலைவாசி உயர்வோ, மின்கட்டண உயர்வுலயோ புடுங்கிடுறீங்க. அதே மாதிரி இந்த ஏழை பெண்கள் இந்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் குடுக்கறது, இந்த மாரி விஷயம். இந்த காலை உணவு திட்டம், இல்லந்தோறும் கல்வி, நான் முதல்வன்,
மக்களை தேடி மருத்துவம், இது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள். உங்களுடன் ஸ்டாலின் இ சேவை மையமாக எப்போவோ தொடங்குனது, இன்றைக்கும் சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்குது. அப்போ வந்து இதையெல்லாம் திட்டங்கள்னா, அப்போ திட்டங்கள் என்ன சொல்கிறது? இன்னொன்று, இப்போவும் மறுபடியும் திரும்பவும் நேற்றும் சொல்கிறாரு, பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் தான் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாரு. இது முன்னெல்லாம் 90, 99ன்னு சொல்லியிருந்தவங்க, நேற்று இந்த பத்திரிகையாளர் போர்வையில் உருட்டுற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, 60, 80% நிறைவேற்றிட்டாங்க. 80 100% 300 மார்க் வாங்குறவன் 80 மார்க் வாங்கினா நீ என்ன 100 வாங்குறேன்னு சொன்னியே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீ 80 கூட வாங்கல, 13 மார்க் வாங்கின, 100 வாங்குறேன்ட்டு 13 மார்க் தான் வாங்கினேன்னு அன்புமணி சொல்லி புத்தகமாக போட்டு உங்களை வாதத்துக்கு கூப்பிட்றாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறார், இதை சொல்லி சுட்டி காமிக்கிறவர்கள பொய் சொல்கிறாங்க அதுன்றாரு. எங்கே தான் உண்மை பேசுகிறீங்க? எந்த ஒரு விஷயத்திலும் முதலீடு இருப்போ, இல்லை அந்த தேர்தல் அறிக்கை இதுவோ, அதை எல்லாவற்றையும் ஒரு வெள்ளை அறிக்கையாக, இல்லாது இந்தந்த அறிக்கைகளை நம்ம இதில் கூட கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். தேர்தல் அறிக்கைகளை இதெல்லாம் நிறைவேற்றிட்டோம், இந்தந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு பட்டியல் வெளியிடுங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். எல்லார் வாயும் அடைச்ச மாதிரி ஆகிடும்ல. அதே மாதிரி அவரு தொடர்ந்து சொல்லப்படுற இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களா அவர் இருக்கவும் நம்ம தமிழ்நாட்டுல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த விடியல் பயண திட்டம் எல்லாம் வந்து பல கிராமங்கள்ல பஸ் வசதிகளை குறைச்சி காணப்படுறது. அது மூலமா வந்து ஆட்டோ டிரைவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய இழப்பும் பல இடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாங்களுமே கிருஷ்ணகிரி எல்லாம் போகும்பொழுது பல ஆட்டோ டிரைவர்கள் அதெல்லாம் இழந்த இழப்பை வந்து பலமாக சொல்லியிருக்காங்க. இவரு அடுக்கிட்டு இருக்கிற இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படாத திட்டங்களா இருக்குங்கிறது பலமுறை சொல்லப்பட்டது. இல்லம் தேடி மருத்துவம் அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதுல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் புதல்வன் திட்டம். அதுல நம்மளே இடையில பேசியிருந்தோம். ஐஐடில வந்து டிப்ளமோ கோர்ஸ்ல சேர்ந்ததை வந்து நம்ம வந்து சேர்ந்துட்ட நான் முதல்வர் திட்டத்துல சொல்லியிருந்தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி திட்டங்கள்ல எல்லாத்துலயுமே பின்னாடி வந்து லாஸும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருக்கு. விடியல் பயண திட்டம் மூலமாக மக்களுக்கு இழப்பும் இருக்கு. இந்த திட்டத்தை நல்ல திட்டமா அவர் எப்படி எடுத்து சொல்றாரு? எல்லாமே ஆல் இஸ் வெல்லுன்னு சொல்லியிருந்தா எல்லாம் எப்படி இருக்குது? ஆல் இஸ் வெல். டிஜிபி தேர்வு ஆல் இஸ் வெல் சார். டிஜிபி நம்ம வந்து ரிட்டையர் ஆகிறப்போ நம்மள்ட்ட பட்டியலே இல்லை சார். யூபிஎஸ்சி பட்டியலே அனுப்பலை. அதனால் நம்ம வந்து வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக போடலாம். போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கோர்ட்டில் கேஸ் அதெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம் சார். முகுல் ரோத்தகி இருக்கார், கபில் சிபில் இருக்கார், அதெல்லாம் சிங்வி இருக்கார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். எவ்வளோ பெரிய வக்கீல்லாம் இருக்காங்க, வச்சு அடிச்சு நம்ம வில்சன் பார்த்துக்குவார் சார். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் யூபிஎஸ்சி பட்டியல் அனுப்பலை அப்படின்னா, நம்ம பட்டியல் அனுப்பலை சார். நம்ம ஏன் பட்டியல் அனுப்பலை? நமக்கு பிடிக்காத அதிகாரிகள்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க சார். நமக்கா? இல்லை சார், எங்களுக்கு அப்படி தானே வரும். முக ஸ்டாலினுக்கா பிடிக்காத, முதல்வருக்கு பிடிக்காத அதிகாரிகளா இவங்கெல்லாம்? அவருக்கு இந்த அதிகாரிகளை பற்றி என்ன தனிப்பட்ட கோபம் இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அப்போ ஏன் பட்டியல் போகல? உச்சநீதிமன்றத்தில் கண்டெம்ட் வாங்குறோமே, ஏன் வாங்குகிறோம்? தமிழ்நாடு கண்டெம்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞரை வச்சு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? முகுல் ரோத்தகி தான் பண்ணார்னு நினைக்கிறேன். அப்போ அதற்கான செலவு, மக்களுடைய வரி பணம், இதை ஒழுங்காக பட்டியல் அனுப்பிச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமே. அங்கே போயிட்டு என்ன, நாங்கள் அப்படி தான், நாங்கள் பட்டியலாம் அனுப்ப மாட்டோம், நாங்கள் வந்து பிரகாஷ் சிங் வழக்கை வந்து மீறுவோம், உங்களால் என்ன முடிஞ்சால் பண்ணிங்க, நாங்கள் பொறுப்பு டிஜிபி தான் போடுவோம் நான் சொன்னீங்க. ஆனால் இங்கே கேட்கறதுக்கு நாதி இருக்காங்க. ஒரு பத்திரிகைகள், ஊடகங்கள் இன்றைக்கி மூஞ்ச மூடிட்டாரு, கட்சி போட்டு மூடிட்டான்றானா? யாராவது ஒருத்தர் டிஜிபி விவகாரத்தில் ஒரு விவாதம் வச்சாங்களா? டிஜிபி விவகாரத்தில் என்ன மீறப்படுகிறது, ஏன் மீறப்படுகிறது? சாதாரணமாக நடக்க வேண்டிய விஷயம் தானே. ஏன் இவர்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் வந்தால் என்ன? அப்போ வர வேணான்னு சொல்கிறீங்கன்னா ஏன் நீங்கள் அந்த நடைமுறையை ஏன் மீறுறீங்க? யாராவது ஒரு விவாதம் வச்சாங்களா டிஜிபி விவகாரத்தில்? இல்லை எந்த ஊடகமுக்காவது இது தெரியுமா? இன்றைக்கி ஊடகத்தில் இருக்கிறவங்க பாதி பேர் இந்த விஷயங்கள்லாம் தெரியாத ஆட்கள் தான். அவனுக்கு டிஜிபினால ஒன்று தான், டிஜிபினா ஒரு டிஜிபிட்ட இன்னொரு டிஜிபி வந்துட்டாருன்னா இப்போ அப்படி தான் நினைக்கக்கூடிய ஆட்கள் தான். அவங்களுக்கு இந்த விஷயங்களுடைய பின்னணிலாம் தெரியாது. இன்னும் பின்னணி தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு எதுக்கு வம்புன்னு போகிறது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் முதல்வர் கேள்வி கேட்கணும். ஏன் இந்த மாதிரி நடக்கலை, நம்ம ஏன் அங்கே போய் கண்டெம்ட் கேஸுக்கு வாங்கணும், இது எவ்வளோ பெரிய இழுக்கு நமக்கு, அந்த கேள்வியும் கேட்குறதில்ல. அந்த மாதிரி தான் இந்த திட்டங்கள். நான் முதல்ல நீங்கள் சொல்கிறீங்க அந்த இல்லம் தேடி மருத்துவம், இதெல்லாம் ஜெயலலிதா காலத்திலேயே கொண்டு வந்தது தான். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்திலேயே செவிலியர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம சுகாதார செவிலியர்கள்னு இருப்பாங்க. அதெல்லாம் 70களில் 80களெல்லாம் சாதாரணம். நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரிதா நடித்த படம். சைக்கிளில் ஊர் ஊராக போய் மருத்துவம் பார்ப்பாங்க, கிராம சுகாதார செயலர். அது என்னென்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அவங்க சைக்கிள்லாம் ஓட்டுவாங்க. அந்த சைக்கிளை வச்சு அந்த பாட்டுலாம் கூட வரும், ஓரம் போ ருக்குமணி வண்டி வருதுன்னு.
அப்போவே இருந்தது தான் இதெல்லாம். அதை கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வரவர்கள் கொஞ்சம் செழுமைப்படுத்துகிறாங்க. அம்மா கிளினிக்னு திறந்தாங்க. கிராம சுகாதார திட்டம், கிராம சுகாதார திட்டத்தின் கீழே இருக்கிற கிராம சுகாதார மையங்கள், அதுக்கு அம்மா கிளினிக்கா மாற்றி கூடுதலாக இது பண்ணாங்க. சில இடங்கள்ல அதே ஆல்டர் பண்ணாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் இவங்க வச்சாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கு இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், சார் நாங்கள் வந்து அது பண்ணதுக்கு ஒரு பேர் வச்சோம் சார். பேர் வச்சியா சோறு வச்சியானா கிடையாது. எல்லா திட்டத்துலையும் பாருங்களேன், பேர் வைக்கிற அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர். அடுத்து துடிக்கும் கரங்கள்னு வச்சுக்குவாங்க போல். ஸ்போர்ட்ஸில் சிறப்பாக செயல்பட்டால் துடிக்கும் கரங்கள். அண்ணன் தங்கச்சி பாசமாக இருந்தால் அவர்களை தேர்வு செய்து பாசமலர்கள் அப்படின்ற திட்டத்தின் கீழே அவர்களுக்கு பதக்கம் வழங்கும் விழா. அதுக்கப்புறம் ஓடி ஓடி உழைக்கணும். என்னன்னா ரன்னிங் ரேஸில் நல்லா போனவங்களுக்கு ஓடி ஓடி உழைக்கணும் இந்த திட்டத்துக்கு கீழே அவர்களுக்கு விருது வழங்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுக்கிட்டு இதுக்கு கண்டுபிடிக்குது ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி டீமு. இதை சொல்கிறதுக்கு ஒரு முதல்வர் திருப்பி திருப்பி இதையே சொல்லிக்கிட்டு இதே திரிகிறது. அவங்க மேடையில் பேசுகிறாங்க, பார்த்தீர்களா எங்கள் கூட்டத்தை அப்படி இப்படின்னு கனிமொழி. ப்ரெஸ்காரங்க மைக்கை போட்டால் ஓடுறீங்க. விஜய் தான் ஓடுவார், புஷி ஆனந்த் தான் ஓடுறாருன்னா நீங்களும் ஓடுறீங்களே. நீங்கள் தான் பயங்கரமாக பேசக்கூடிய ஆள் தானே, பேச வேண்டியது தானே. அப்படியே அபவுட் டர்ன் அடிச்சு ஓடுறீங்க. அப்போது உங்கள் திட்டங்களை ஓங்கி நின்று அவர் சொல்கிறாரு, கர்ஜிக்கின்ற பார்லிமெண்ட்டில் கர்ஜிக்கின்ற. இவங்க கர்ஜிச்சதை தான் நான் பார்த்தேமே. சின்ன பையன் தேஜஸ்வி சூர்யா அடித்து ஓட விட்டான். சின்ன பையன் அப்போ தான் எம்பி ஆயிருக்கான். அவன் அடித்து ஓட விட்றான். ஏன்னா அவன்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. மொழி பற்றி எப்போ இந்தி மொழி திணிக்கப்பட்டது, 1965 யார் கொண்டு வந்தா? லால் பகதூர் சாஸ்திரி உடைய காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது. 85 வரைக்கும் அதை தூக்கிட்டு சுமந்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு நீங்கள் இந்திய எதிர்ப்பை பற்றி பேசுகிறீங்க, எங்கள்கிட்டயும் வந்து பேசுகிறீங்க, மொழி போரில் உயிர் நிறுத்தவன் எங்கள்கிட்டயும் பேசுகிறீங்கன்னு திருப்பிட்டு கேட்டாப்புல. இப்போ இருக்கிற புதிய கல்விக் கொள்கையில் அந்த இது இருக்கா, அந்த இந்தி திணிப்புன்னு இருக்கா சொல்லுங்கன்னா பதில் சொல்ல முடியல. நேற்று வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப கம்மியா 2 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. அவரு முரசொலி அறக்கட்டளை சார்பா முரசொலி செல்வம் அவர்கள் வந்து அது ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கிய அந்த விருதை பற்றி மட்டும் தான் பேசியிருக்காரு. அதை பத்தி அதுக்கடுத்து வேற அவர் எதையுமே பற்றி பேசல. அதே மாதிரி நேற்றுமே அவர் வந்து மிகவும் வந்து ஒரு மாதிரியான ஒரு அமைதியான தோற்றத்துல தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. உதயநிதி ஸ்டாலினோட அந்த இந்த குறைச்ச பேச்சுக்கு காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மழை முதல்வர் பேசணும், அதுக்குள்ளேயே மழை குறுக்கிட்டுச்சுன்னா சிக்கலாகிடும். அதனால் எல்லாருமே பேச்சை சுருக்கிங்கன்னு இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி தான் முதல்வர் அப்படியே நம்ம மட்டும் தானே அப்படி பேசுறோம். மத்தவங்களா இருந்தா இப்போ இதே இது நினைச்சு பாருங்களேன். பொதுச் செயலாளர் கலந்துக்கிடாத ஒரு முப்பெரும் விழா. இதே மாதிரி அதிமுக சார்பால ஏதாவது ஒரு வேலுமணி கலந்துக்கிடாததுக்கு, தங்கமணி அவர்கள் கலந்துக்கிடாததுக்கு, அதுக்கே எவ்வளவு பெரிய லெவல்ல பெரிய பேசப்பட்டது. அளவில் நீங்கள் நல்ல பாயிண்ட் தான் தொடுறீங்க. என்னன்னா இந்த ஊடகங்கள் இதை என்ன பண்ணியிருப்பாங்க, புறக்கணித்தார், எஸ்பி வேலுமணி புறக்கணித்தார், இருவருக்கும் மோதல், அதனால் புறக்கணித்தார். அமித்ஷாவுடன் அடுத்த வாரம் டெல்லியில் ஆனாவுனா அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறாரா எஸ்பி வேலுமணி? இப்போ சொல்லுங்களேன். புறக்கணித்தார். தொடர்ந்து அவருடைய அமைச்சரை பதவி எல்லாத்தையும்னால அவர் தொடர்ந்து புறக்கணிக்கிறார். அடுத்த வாரம் ராகுலை சந்திக்கிறாரா, ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு. இவர்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் கிடையாது. இன்றைக்கி தான் சாணியில் முக்கிய அடித்தார், அப்போ கூட வெக்கப்பட மாட்டாங்க. நம்ம சொல்கிறோம் இப்போ நமக்கு என்னங்க இருக்குது, ஏன் உதயநிதி பேசணும்னா நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஏன் நம்ம பேச முடியாதா? அதெல்லாம் இல்லைங்க, அவர் அப்பா கிட்ட முறுக்கிட்டு இருக்காருங்க. என்ன இந்த கூட்டமே அவருக்கு பிடிக்கலங்க. செந்தில் பாலாஜி இவ்வளோ தூக்கி பிடிக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால் வந்து அவர் வந்து 2 நிமிஷம் பேசிட்டு உட்காந்துட்டாருங்கன்னு சொல்ல முடியாதா? கண்டிப்பா. அதை தொடர்ந்து கனிமொழி அவர்கள் பேசியிருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் கண்டு இப்ப யூட்டன் போடுற கனிமொழி அக்கா வந்து நேற்று பேசும்போது முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஆல் ரோட்ஸ் லீட் ரோம் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்குங்க. அதே மாதிரி இந்தியாவே இன்னைக்கு உற்று பார்க்கிற தலைவர் நம்முடைய கழக தலைவர் முதல்வர் அவர்களை வியந்து பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் கனவு நிறைவேறிட்டு கலைஞர் அவர்கள் வாங்கின விருது பெரியார் விருதை நான் இன்று வாங்கியிருக்கிறேன், என் கனவு நிறைவேறிட்டு அப்படிங்கிற வார்த்தையை ஆரம்பிச்சு பேசிட்டு இறுதியில முடிக்கும் போது பாரம்பரிய பகைவர்கள், புதிதாக வந்த பரம்பரை பகைவர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வென்று காட்டுவோம், நம் படையை வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போனது. அந்த பாரம்பரிய கூட்டத்தை வெல்லக்கூடிய கூட்டங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போனதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. கனிமொழி அவர்களுடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஊடகங்கள் போயிட்டு விஜய் உடைய மாநாடு இதெல்லாம் உங்கள் கட்சி கொள்கை என்ன இதுன்னு கேட்குறாங்கல்ல, இந்த கூட்டங்களையும் கேட்க வேண்டியதுதானே வந்த தொண்டர்கள்ட்ட. திமுகவுடைய கட்சி கொள்கை என்ன, திராவிடம் என்றால் என்ன, திராவிடம் எங்கே இருக்கிறது, பூகோள ரீதியாக திராவிடம் இருக்கிறதா, பூகோள ரீதியாக திராவிடம் இருக்கிறது என்றால் அது என்னென்ன மாற்றங்களை கேளுங்களேன்.
ஆனால் கேட்க மாட்டாங்க. கேட்டால் அவர் வேலையில் இருக்க மாட்டார். இது ஒன்று. முதல்ல இருக்கு அந்த கடமை கண்ணிய கட்டுப்பாடே இப்ப மறைஞ்சிருக்கானே. அதெல்லாம் அண்ணா சொன்னாருங்க. அண்ணாக்குங்க அதெல்லாம். அண்ணா அவருக்கு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். அண்ணாவின் தம்பிகளுக்கெல்லாம் சொல்லலை. ரெண்டாவது கனிமொழி சொல்கிறாங்களே, எல்லா ரோடுகளும் எல்லா சாலைகளும் இதை நோக்கி தானே. எல்லா சாலைகளும் ரோம் நகரை நோக்கி, இது மாஸ்கோவை நோக்கி தான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போது எல்லா ஆறுகளும் கடலை நோக்கி செல்கிறது அப்படின்னு. நீங்கள் லாரி வச்சுல கூப்பிட்டு வரீங்க? கூப்பிட்டு வராமல் எல்லா சாலைகளும் எங்கேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். அதனால் இவர்கள் பேசுகிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுவும் வார்த்தைகளும் அதற்குரிய அர்த்தங்கள். முதல்வரை புகழ்ந்துருது. இந்தியாவிலேயே போற்றப்படும் முதல்வராம். 10 டாப் 10லேயே இல்லை. இப்போ அவர் கீழே போயிட்டார். ஆனால் வந்து இந்தியாவே போற்றுகின்ற முதல்வர். அவர் சொல்கிறாரு, நாம் பல்வேறு திட்டங்களை முதல் ஓராண்டு நமக்கு ரொம்ப இதாக இருந்தது கொரோனா இதுன்னு. கொரோனாவை அனுபவிச்சது அதிமுக. நிதி வராது போனதெல்லாம். கொரோனாவுடைய முடிவு கரெக்டாக நீங்கள் வந்தாலும் லாக்டவுன் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன 2வது அலை கொஞ்சம் இதாக இருந்து அதோட முடியுது. நீங்கள் என்ன பெரிய இதை கண்டுபிடிச்சி இது பண்ணீங்க, கஷ்டப்பட்டீங்க. கொரோனாவில் கஷ்டப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்றீங்களா? எதுக்கு 4 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கினீங்க? இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலன்ற பேர் எப்படி கிடைச்சது? இவ்வளோ முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம்னா எது கடன் வாங்கினீங்க? இந்த மாதிரி விவகாரங்களுக்கெல்லாம் எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க. கடன் வாங்கினீங்கல்ல, அப்புறம் ஏன் கரண்ட் பில் ஏற்றுனீங்க? நேற்று முப்பொரு விழால திமுகல உள்ள முதல்வர் அவர்களாகட்டும், துணை முதல்வராகட்டும் பேசுற எல்லாருமே வந்து கொண்டாடப்பட்ட ஒரு ஹீரோங்கிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவரை வந்து முதல்வர் அவர்கள் பெருசா பாராட்டியிருக்காரு. செந்தில் பாலாஜி இவங்க நம்ம உதயநிதி அவர்கள் பாராட்டியிருக்காங்க. கனிமொழி அவர்களும் பாராட்ட தவறவில்லை. அதுல ஒரு வார்த்தை முதல்வர் அவர்கள் சொல்றாரு, கோடு போட சொன்னா இவர் ரோடே போடுவாரு. இன்னைக்கு பாருங்க ரோடு போட்டு என்ன கொண்டு வந்து உள்ள விட்டுட்டாரு பாருங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இவரை முடக்க நினைச்சாங்க. செந்தில் பாலாஜி எல்லாம் முடக்க முடியாதுங்க. அவரை முடக்க முடியாத ஒரு தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜியை இவ்வாறு பாராட்டுறதுக்கு என்ன காரணம்னா, இது திமுகவோட ரொம்ப ஆச்சரியமா பார்க்க முடியுது. இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னதாங்க பண்ணுறாங்க? அவர் கவனிப்பு மொதல் நாள் அவர் கவனிக்க ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு அப்படியே புலங்காகி தான் அடைஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்த? வடிவேல் ஒரு படத்தில் கேட்பார், இப்படி ஒரு இது இருக்கீங்களே, இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கேப்பா இருந்தீங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. அவருக்கு தான் பண்ணதெல்லாம் அந்த வரை அரசுடைய நடைமுறைகளெல்லாம் மீறி அவமானப்பட்டாலும் செந்தில் பாலாஜி தூக்கி பிடிப்போன்னு நடந்தது. சிறையில் இருந்தாலும் அவர் இலாகா இல்லாத அமைச்சராக வச்சுருன்னு நீதிமன்றமே சொல்லிச்சு. இது மரபே கிடையாது, யோசிங்க அப்படின்னு சொன்ன பிறகும் வச்சிருந்து கடைசியில் ஜாமீன் கிடைக்காதுன்னு பிறகு தான் அந்த இலாகா இல்லாத அந்த அமைச்சர் பதவியை தூக்கிட்டு நான் வெறும் எம்எல்ஏங்க ஜாமீன் கொடுங்கன்னு போய் கேட்டது. அப்போவும் வந்து கோர்ட்டு கொடுத்தது வந்து நீண்ட நாள் வைக்கக்கூடாது அப்படின்னு மற்றவர்கள் கொடுத்ததுனால கொடுத்தாங்க. லாஸ்ட்டில் அதையும் மீறி இவர்கள் பண்ண ஆட்டங்கள், சாட்சிகளை கலக்க முயற்சி பண்ணது, அதெல்லாம் யாருடைய துணை? செந்தில் பாலாஜி மட்டும் தனியாக பண்ண முடியுமா? முதல்வர் அனுமதிக்கலைன்னா பண்ண முடியுமா? உச்சநீதிமன்றத்தால் அவமானப்பட்டு குட்டுப்பட்டதெல்லாம் இவரால் தானே. உனக்கு நான் வந்து என்ன சொல்லி கொடுத்தேன்? நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கீங்க, ஒன்றும் இல்லை சாட்சிகளை கலைக்க மாட்டீங்கன்னு நான் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தேன். மெரிட் அடிப்படையில் நான் கொடுத்தேன். நான் கொடுத்தது நீண்ட நாள் ஒருத்தர் இருக்கக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்தில் ஒருத்தரை நீண்ட நாட்கள் சிறையில் வைக்கக்கூடாது, அது தனி மனித உரிமைக்கு எதிரானதுன்றதுனால தானே கொடுத்தேன். கண்டிப்பா. அதை தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. நம்ம முதல்ல பேசிட்டு இருந்த மாதிரி தான். ஊடகங்களை பத்தி அவர் வந்து கடுமையா சாடி இருக்கிறாரு. அது அவங்க பண்ண தவற வந்து அவர் சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை தெளிவா சொல்றாரு. நான் போகும்போது உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போனேன். நான் அரசு வாகனத்துல தான் போனேன். ரிட்டர்ன் வரும்போது அவங்க சாப்பிடணும்னாங்க. அவங்க சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட சொன்னாங்க. நான் இருந்து வந்தேன் அப்படிங்கிற வார்த்தைகளை தெளிவா சொல்லுது. ஏங்க நான் முகத்தை துடைக்கிறது ஒரு தப்பாங்க. அத வந்து இப்படி போடுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இனிமே நான் வெளிய போனாலும், ஈவன் நான் ரெஸ்ட் ரூம் போனாலும் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போணும் போல இருக்குன்னு, ஊடகங்கள இத விட பேசுறதுக்கு ஒரு வழி இல்லாத அளவுக்கு பேசியிருக்காரு. அவர் ஊடகத்துக்கு மேல அவர் இன்னைக்கு வச்சிருக்கிற இந்த இத எப்படி பார்க்குறீங்க இந்த குற்றச்சாட்டு? ஊடகங்கள் இந்த அரசுக்கு இல்லை இந்த திமுகவுக்கு சாதகமாக இருங்க, தப்பு கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவை மட்டுப்படுத்துகின்ற டிஃபேம் பண்ணுகிற வேலைக்கும் அவர்கள் கொடுக்குற அசைன்மெண்ட்டுக்கும் இயங்குகிற போக்கை நான் இப்போ தான் பார்க்குறேன். இவர்கள் எல்லோரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன அதிமுக ஆட்சியில் வாங்கி தின்னவங்க. பகிரங்கமாக நான் சொல்கிறேன். யாராவது மறுத்தாங்கன்னா நான் க்ளீனாக அந்த பேர் உட்பட என்னால் சொல்ல முடியும். அப்போ போன ஆட்சியில் வாங்கி தின்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு
அதே பழக்கம் வந்து இப்போவும் வந்துக்கிட்டு எனக்கு என்னன்னு பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு இது போயிடுச்சுன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவரு திரும்ப திரும்ப அவர வந்து அடிமையா இருக்காரு. இத மற்றவர்கள வச்சு சொல்ல வைக்கிறது. அதாவது இவங்க சொல்ல மாட்டாங்களாம். அதுக்கேற்ற ஆள கூப்பிட்டு பேட்டி கேட்கறது. அவர் சொல்றத அவரு தாங்க சொன்னாருன்னு போடுறது. அப்புறம் பேட்டிகள்ல அமித்ஷா கிடுக்கி பிடி. அது அரட்டிய அம்சா அ அமித் அ அரட்டிய அமித்ஷா, அரண்டு போன எடப்பாடி. அ இத மாதிரிலாம் நீங்க வேற எங்கேயாவது ஏதாவது போடுவீங்களா? எல்லா இடத்தையும் போட்டுட்டு, அவர வந்துட்டு இந்த முகத்த துடைக்கிறது தான். அத சொன்னது தான். ஒரு பையன் எடுத்து போட்டு விட்டாப்புல. இந்த மாதிரி விஷயம்னு. உடனே அத தூக்கிக்கிட்டு முதல்வர் வரைக்கும் அத தூக்கிட்டு டிடிவிட்ட ஓடுறது. ஏன்னா செங்கோட்டையன்ட்ட போனா அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மறுநாள் விடிஞ்சிரும். ஏன்னா அவ்வளோ பெரிய வெண்டைக்கா அவரு. அதனால டிடிவிட்ட போனா கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லுவாருன்ட்டு, டிடிவிட்ட போனோம்னு அவரு முகமுடியார் என்று அழைக்கப்படுவார்ன்னு. அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சில பேர்ட்ட தூக்கிட்டு ஓடுறது. ஆனால் ஊடகம்ன்னு வந்தா அப்புறம் இவ்வளோ அசிங்கப்படுறோமே, இந்த விஷயத்துல நம்ம வந்து நாளைக்கு இதே ஆட்சி இருக்குமா? இன்னைக்கு நம்ம கெட்டுப்போன பேரு நாளைக்கு வந்து திருந்துமா? நம்ம சொல்றது வந்து கிரெடிபிலிட்டி இருக்குமான்ற ஒரு கொஞ்சம் கூட கூச்சப்படாம, முகமூடி, முகமூடி, முகமூடின்னு யூடியூபர்ஸ்கள் வந்து இருப்பாங்க. ஏன்னா, அவங்க ஒரு முறையான பத்திரிகையாளராக பயிற்சி எடுக்காம வந்திருப்பாங்க. அவர்களுக்கு இந்த பேஜ் வியூ போது, அவர்களுக்கு தேவை பேஜ் வியூ. அதுக்காக என்ன வேணா போடுவாங்க, தலைப்பு போடுவாங்கன்னு. ஆனால், பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு மிஸ்லீடு மற்ற விஷயங்கள் வந்து நம்மளுடைய சேனலுடைய கிரெடிபிலிட்டிய கெடுக்குமேன்றத பத்தி ஏன் கவலைப்படுறதில்லன்னு தெரியல. அந்த அளவுக்கா போயிட்டீங்க? அத தான் அவரு கேட்குறாரு. இந்த அளவுக்கா போயிட்டீங்க? கொஞ்சம் கூட ஒரு நாலேட்ஜ் வேணாவா? கவர்மெண்ட் கார்ல தானே நான் போறேன். நான் சொல்லிட்டு தானே போறேன். ஃபோட்டோ வெளியாகுது. இவ்வளோ நாளா என்ன பேசியிருந்தீங்க? போனவனும் கால்ல விழுந்தார். அமித்ஷா கால் மேல கால் போட்டத உட்காந்தா கூட கேள்வி கேட்குறாங்க. அது அவருடைய ஸ்டைலு. எப்பவுமே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அத போய் கேட்குறாங்க. அப்ப பிரதமரும் எடப்பாடியும் சந்திச்சா சாதாரணமா உட்காந்துருக்காங்களா? அத ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல முதல்வர் போய் அமித்ஷா பார்த்தாலும் அவர் கால் மேல கால் போட்டு தான் உட்காந்துருப்பாரு. அது ஒவ்வொருத்தருடைய இது அது. ஐடி நிறுவனங்கள்ல மேலதிகாரிக்கு எதிரா உட்காந்துருக்கிற வேலையாள் கூட கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பான். அங்கெல்லாம் போயிட்டு என்ன சொல்லுவாங்க, நம்ம நாகரீக உலகத்துல இருக்கிறோம். அவங்க கால அவங்க போட்டுக்கிறாங்க. நமக்கு என்னன்னு. ஆனா இங்க வந்தா என்ன கேள்வி வரும்? கால் மேல கால் போட்டு அமித்ஷா உட்கார்ந்திருக்காரு. இவர்கள் பவ்யமாக உட்கார்ந்திருக்கிறார்கள். நீங்க சிங்கப்பூர்ல இருந்தோ, மலேசியால இருந்தோ நேரா போய் பிரதமர பார்த்தீங்களே, அந்த செஸ் போர்டு நடத்துறதுக்கு. அப்ப என்ன சொன்னீங்க வெளியில வந்து? நான் வந்து நீட்டை நீக்க வலியுறுத்தினேன்னு. பிரதமர் என்ன நீக்க முடியும்? நீட்ட? கண்டிப்பாங்க. இந்த பேட்டி குடுத்துட்டு இருக்கும்போதே அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தது வந்து, "ஏங்க நாங்க எந்த கார்ல போனா என்னங்க? இதே மாரி அவரு வெளிநாடு சுற்றுப்பயணம்லாம் போயிருக்காரு. அவங்க போன காரெல்லாம் என்னென்ன கார்ன்னு கேட்க தயாரா இருப்பீங்களா? முதல்வர்கள்ட்ட போய் கேட்க தயாரா இருப்பீங்களா?" அப்படிங்கிற வார்த்தைய கேட்டிருந்தாரு. அதுக்கும் ஏங்க நம்முடைய நிருபர்கள் வந்து நான் இன்னொன்னு சொல்றேங்க. அமைச்சர்கள் இந்தந்த அமைச்சர்கள் சொந்த கார்கள பயன்படுத்துறாங்க. வெளிநாட்டு கார்கள பயன்படுத்துறாங்க. அதிநவீன கார்கள பயன்படுத்துறாங்க. முதல்வரே அதுக்கு முன்னுதாரணமா இருக்காரு. துணை முதல்வர் அதுக்கு இருக்காரு. இப்படி எடுத்து போட்டு ஏன் அரசாங்க காரை பயன்படுத்த மாட்றாங்கன்னு ஒரு விவாத பொருளா மாத்த முடியுமா? தைரியம் இருக்கா? கிடையாது. கண்டிப்பாண்ணே. அது மட்டும் தான். அது மட்டும் இல்லாமண்ணே, அவங்க ஒரு வார்த்தை இன்னைக்கு அதுவும் எப்படியும் நைட்டுக்குள்ள பிரபலப்படுத்திருவாய்ங்க. ஒரு விஷயம் அவங்க வந்து நிருபர்கள் கேட்கறாங்க. ஓபிஎஸ் அவர்களையும், டிடிவி அவர்களையும் மீண்டும் கட்சியில இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்க? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இது உட்கட்சி பிரச்சனைங்க. இத நாங்க பேசி தீர்த்துப்போம்." அப்படிங்கிற வார்த்தைய சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி என்டிஏ கூட்டணி அமையறதுங்கிறதுல நான் கடைசியில நாங்க பேசி முடிவெடுத்துப்போம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லியிருக்காங்க. எப்படி நைட்டுக்குள்ள சொல்லிருவாரு. அமித்ஷா சொல்லி விட்டுருக்காரு. அதனால தான் முன்னெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொன்ன எடப்பாடியார் அவர்கள், இப்பொழுது இந்த மாரி மனம் மாறி இருக்காரு அப்படிங்கிற வார்த்தைய சொல்றாரு அப்படிங்கிற நீங்களே வார்த்தைய அவங்க யோசிக்கணும்னு யோசிக்க வச்சுட்டீங்க. இன்னைக்கு யோசிப்பேன் மணி 2:30 ஆகுது. 4, 5 மணிக்கு தான் அங்கேருந்து வரும். அர்ஜென்ட்டா. இன்னைக்கு இந்த அஜெண்டால தான் பேசணும். இவங்கள தான் கூப்பிட்டு உட்கார வைக்கணும். கல்யாண சுந்தரத்த மட்டும் கூப்பிட்றாதீங்கன்னு. இப்ப நீங்க சொல்ட்டீங்களா? ஆ எடப்பா நான் சொல்றேன் தலைப்பு. எடப்பாடி மனமாற்றத்தின் பின்னணி என்ன? அமித்ஷாவா? அரசியலா? எடப்பாடியை எச்சரித்த அமித்ஷா. திடீர் மனமாற்றம் ஏன்? இப்படிலாம் போடுவாங்க. நடக்கும். கண்டிப்பாண்ணே. ஆனா, அவர் ஒரு வார்த்தைய கடைசியா கரெக்ட்டா பின் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்து அவரோட பேச்சுல வந்து அவர் மிகப்பெரிய ஒரு தலைவரா ஆயிட்டாருங்கிறதுக்கு, இவ்வளவு பெரிய இயக்கத்தோட தலைவரா இருக்காருங்கிறதுக்கு ஒரு வார்த்தை, ஏடிஎம்கேக்கு நான் சொன்னதுதாங்க. அதே மாரி என்டிஏல அது அமித்ஷா சொல்றதுதான். இந்த 2 பேரும் அவங்கவங்க கட்சி வேலைய தான் நாங்க பார்க்கிறோம். அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு. இத எப்படி பார்க்குறீங்க? இது அண்ணாமலைக்கு சொன்ன எச்சரிக்கையா இருக்கும். ஊடகங்களுக்கு சொன்னதா இருக்கும். நீங்க தமிழ்நாட்டுல இந்த கூட்டணி பெரிய கட்சி அதிமுக. சேர்ந்ததும் 2 பேரும் தேவைகள் அடிப்படையில தான் சேர்ந்தாங்க.
அதிமுகவுடைய பெரும்பாலான கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு தான் இன்றைக்கி பாஜக போகுது. இன்றைக்கின்னு இல்லை, 2021 இவங்க என்ன சொன்னாங்க, டிடிவியை நாங்கள் சேர்க்க சொன்னோம், அமித்ஷாவே சொல்லியும் டிடிவி இவர் எடப்பாடி மறுத்துட்டாருனாங்க. அப்போ அந்த கட்ஸ் இருக்குல்ல. ஆனால் இவர்கள் அடிமையாயிட்டார், அடிமையிசம், அண்ணாயிசம் பேசணும், அடிமையிசம், இந்த மாதிரி எதுகை மோனையில் பேசிக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் அந்த விஷயத்தில் இன்றைக்கும் சொல்கிறேன், டிடிவி ஓபிஎஸ்க்கு கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒரு இதை பண்ணிவிட்டு அவங்கள அந்தரில் விட்டு போகிற ஏற்பாடு தான் நடக்கும். அதனால் அவர் உறுதியாக அன்றைக்கி நடந்த அந்த பாஜக கூட்டத்தில் கூட அவர்களுக்கு தெரியுங்க, நம்ம அண்ணாமலை இவர்கள் பண்ண கூத்தில் கூட்டணி உடைஞ்சது, அது திமுகவுடைய அஜெண்டா. கூட்டணி உடைஞ்சதுனால கிட்டத்தட்ட 13 தொகுதிகள் நம்ம கையை விட்டு போச்சு. ஒரு 3-4 எம்பிகள் பாஜக எம்பிகள், 10க்கும் மேற்பட்ட அதிமுக எம்பிகள் நீ பார்லிமெண்ட்டில் இருந்திருக்கலாம். அதை கெடுத்தது இவர்கள் தான். அதற்கு அஜெண்டா பக்காவாக செட் பண்ணது திமுக. அது அவர்களுடைய உரிமை. அதில் அவர்கள் ஜெயிச்சாருங்க அப்படின்றத ஒவ்வொரு பாஜக மாநில தலைவர்களுக்கும் தெரியும். அந்த ரிப்போர்ட் எல்லாமே அமித்ஷாக்கு போயிருக்கு. ஒவ்வொருவரும் அந்த உறுதியில் இருக்காங்க. நேற்று கூட பேசியிருக்காங்க பாருங்கள், டபுள் டிஜிட்டில் பாஜக உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போகணுன்றதான் எங்களுடைய இதுன்னு. நாளைக்கே ஒரு 30 சீட்டு கேட்டு நின்று அதில் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 20 எம்எல்ஏக்கள் பாஜகலேருந்து போனாங்கன்னா கசக்குமா பாஜக தலைவர்களுக்கு? அப்போ அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கெடுத்துக்க விரும்புவாங்களா? இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவர்கள் வீழ்ந்துருவாங்களோ, விஜய் பெறுகிற வாக்குகள் நம்மை வீழ்த்தி விடுமோன்னு பயத்தில் இவர்கள் செட் பண்ணுறாங்க. அதுக்கு ஊடகங்கள் துணை போகுது. அதை தான் அவருக்கு அதுக்கான அஜெண்டா தான். ஒன்றும் இல்லை பிரச்சனை. அதிமுகனால பிரச்சனை தான்யா. ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் எடப்பாடியும் இவரும் எடுத்துக்கிட்டு சண்டை போடுறாங்க. போன தடவை கையால் குத்திக்கிட்டோம், இந்த தடவை நான் சிலம்ப கம்பு கொண்டு வந்திருக்கேன், 2 பேரும் மான் கம்பு சண்டை போடலாமா அப்படி என்னமோ யோசிச்சுட்டு போய் சண்டை போடுற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு ஒரு இதை உருவாக்குறாங்க. அதனால் இதெல்லாம் மீறி தான் இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்ருக்காரு. இனியும் வச்சு செஞ்சு. இன்னொன்று எனக்கு என்னென்னா, நம்ம 5 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி பேசுகிற விஷயங்களை தான் இன்றைக்கி எடப்பாடி பேசுகிறார். அப்போ அவருடைய டீம் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் டிடிவியை பற்றி இன்றைக்கி எடப்பாடி சொல்கிறாரு, அவர் ஜெயலலிதா எங்கே வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இதை 10 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசிட்டோம். செங்கோட்டையன் பற்றி இப்போ இன்றைக்கும் எடப்பாடி பேசலை. ஒன்று எங்கே வச்சுருந்தாங்க, ஒன்று யார் அமைச்சராக்குனது, இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி செங்கோட்டையன் நீங்கள் கட்சிக்குள்ளே தானே பேசணும், ஏன் வெளியே போய் பேசுனீங்க, இது யாராவது பத்திரிக்காரங்க கேட்டிங்களா, பேசுனீங்களான்னு எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு கொடுக்குற அந்த டீம் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்குது. ஐடிவிங்க அதுக்கு மேலே இருக்குது. பேசுகிறத மட்டும் எடுத்து போகிறது இல்லைங்க, அவர்களுக்கு பதிலடி கொடுக்குற வேலையும் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிவி இது தாவேகாவுடைய ஐடிவிங்க பாருங்கள், வச்சு செஞ்சிட்ருக்காங்க டிஎம்கேவை. இந்த நேற்று நடந்த 30 நாளாக வச்சு செய்கிறாங்க. அப்போ அந்த வருஷத்தில் அந்த இளைஞர்கள் அவர்கள் கூட பண்ணுறாங்கன்னா, இங்கே நீங்கள் என்ன தூங்கியிருந்தீங்கன்னு என்ன அர்த்தம்? நம்மளே சில விஷயங்கள் இது பாருங்கன்னு எங்கேயாவது ட்விட்டரில் போட்டால் கூட அதை கூட எடுத்துக்க தெரியலங்க இவங்களுக்கு. பல விஷயங்கள் இவர்களை சார்ந்து இந்த விஷயங்கள் இப்படி போகுது அப்படின்னு பாயிண்ட்டுகளாக பேசினா கூட அந்த பாயிண்ட்டை கூட பயன்படுத்திக்க தெரியலையே. டிடிவி தினகரன் நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்போ என்ன சொன்னீங்க, அதுக்கு பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொன்னீங்க, இப்போ என்ன எடப்பாடி வேணான்னு சொல்கிறீங்கன்னெலாம் நம்ம பேசிட்டோம். ஆனால் இதை தான் இன்றைக்கி தான் எடப்பாடி பேசுகிறாரு. ஏன் இந்த பிரச்சனை? இந்த டீம் என்ன பண்ணுது? அதனால் நீங்கள் ஆயுதங்களை முறையாக பயன்படுத்தலைன்னா யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. எல்லா ஆயுதம் செஞ்சு வச்சுருக்கேன், சும்மா அப்படியே பாக்ஸிங் போட்டுன்னு இருப்போம்னா வேலைக்கு ஆகாது. எந்த ஆயுதத்தை எந்த நேரத்தில் எடுக்கணுமோ எடுக்கணும். அவர்கள் எடுக்கிறாங்கல்ல, ஒரு சின்ன பேனா கத்தி இருந்தால் கூட அதை பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. கண்டிப்பாக உங்கள் நேரத்தை கத்தி பார்த்து நன்றி.